ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லிட்டில் கார்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா சைனீஸ் வயலட்டுங்கிற ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட நேட்டிவ் வந்து ஆஃப்ரிக்கா. வருஷத்தில் 365 நாட்களும் பூக்கள் தரக்கூடிய ஒரு பிளான்ட்னா அது நம்ம சைனீஸ் வயலட்டை சொல்லலாம். இந்த பூக்கள் பக்கத்தில் வரும்போது இதை விட்டு நகர்றதுக்கு நமக்கு மனசு வராது. அவ்வளவு அழகான மலர்களாக இருக்கும் இது பார்க்கும்போது. இதோட நேம் வந்து க்ரீப்பிங் ஃபாக்ஸ்க்ளவ் கேங்கஸ் ப்ரைம்ரோஸ்ன்ற பேர்களும் உண்டு. நிறைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இதோட இலைகளை மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. நல்லா புஷ்ஷியாக இதை நம்ம வளர்த்து எடுக்கலாம். இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது. இந்த பர்பிள் கலர் ஒன்று, ஆஃப் ஒயிட் கலர் ஒன்று இருக்குது. அடுத்தது வேரிகேட்டட் லீஃபில் நமக்கு லைட் வயலட்டில் ஒரு கலரும் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு கலர் மட்டும்தான். இந்த செடி கிளாடியஸ் செடி மாதிரி தான். ஒரு ஃப்ளவர் ஸ்டாக்கில் 6லேருந்து 10 பூ வரைக்கும் இதில் பூக்கும். இந்த பூக்கள் எப்படின்னா 2லேருந்து 3 நாள் வரைக்குமே உங்களுக்கு அப்படியே இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு ஃப்ளவர் ஸ்டாக்கில் எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள், எத்தனை மொட்டுக்களும் இருக்குது பாருங்கள். ஒரு செடி சட்டியில் 4லேருந்து 5 செடி நம்ம வச்சிட்டோம்னா அது புஷ்ஷியாக வளர்ந்து பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பூக்கள் பார்க்கும்போது மழைக்காலங்களில் இதை நல்லாவே நம்ம ப்ரூன் பண்ணி விடலாம். நுனி இலைகளை நம்ம ப்ரூன் பண்ண அது பக்கக்கிளைகள் வந்து நமக்கு நல்லா புஷ்ஷியாக அதில் வளர்க்கலாம். இதோட பாட் சைஸ் எப்படின்னா 8 இன்ச் பாட்டே இதுக்கு போதுமானதாக இருக்கும். பெரிய சைஸ் பாட்டில் தான் இது வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஹேங்கிங்காக கூட நம்ம வளர்க்கலாம். பால்கனியில், வாசலில் அழகாக ஹேங்கிங் பேஸ்கெட்டில் கூட இதை நம்மளால் வளர்க்க முடியும். 8 இன்ச் பாட்டே இதுக்கு போதும். சன்லைட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஓவர் வெயில்லையும் இதை வச்சிடக்கூடாது. அதற்காக வெயிலே இல்லாத ஒரு இடத்துலையும் இதை வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் 4 to 5 மணி நேரம் வெயில் கிடைக்கிற ஒரு இடத்துல தான் இந்த பிளான்ட் நம்ம வைக்கணும். வெயில் இல்லாத இடத்துல வச்சிங்கன்னா பூக்களே பூக்காது. அப்படி பூக்களே பூக்காத ஒரு செடியையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல ஒரு வெயிலில் நம்ம வச்சாதான், 4 to 5 மணி நேரம் இருக்கிற ஒரு வெயிலில் வச்சாதான் இந்த மாதிரி அழகான பூக்களை நம்ம டெய்லியும் பார்க்க முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த செடி சட்டியில் நான் எத்தனை பிளான்ட் வச்சுருக்கேன்னு. சின்ன சின்ன கிளைகளை தான் ஒடிச்சு இதில் நான் வச்சேன். பார்த்தா இன்றைக்கி அவ்வளோ அழகாக புஷ்ஷியாக பூத்து குலுங்குறாங்க. இதோட உரம் எப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை மாட்டு சாண எரு நீங்கள் கொடுக்கலாம். அதுவே போதுமான உரமாக இருக்கும். 10 நாளைக்கு ஒரு தடவை அரிசி கழுவுன தண்ணியை நீங்கள் இதுக்கு கொடுத்தா நல்ல ஒரு உரமாக இருக்கும். உங்களுக்கு பூக்களே பூக்காத ஒரு செடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த செடி தான். இது மதர் பிளான்ட்டு. இந்த மதர் பிளான்ட்லேருந்து தான் நான் நிறைய செடி உருவாக்குறேன். இதை கொஞ்ச நாளாக ஒரு 1 மந்த்தாக நான் வந்து வெயில் இல்லாத இடத்துல வைக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. அதனால் வச்சதுனால எப்படி இருக்குது பாருங்கள். நீட்டமாக வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர நமக்கு பூக்களே இதில் வைக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ உயரமாக வளர்ந்துட்டு போகிறாங்கன்னு. இப்போ ஒரு 2 வாரமாக நான் வெயிலில் வச்சுருக்கேன். ஸோ பட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. வெயிலே இல்லாத ஒரு இடத்துல 1 மந்த்தாக நான் வச்சதோட விளைவு இதில் பூக்களே இல்லை. ஆனால் நீட்டமாக வளர்ந்துட்டே போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளைகளை சின்ன சின்னதாக ஒடிச்சு வச்சுட்டாலே கூட இதுலேருந்து நிறைய பிளான்ட்ஸை நம்ம உருவாக்க முடியும். ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு கணுவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மண்ணில் புதையிற மாதிரி நம்ம நட்டு வச்சாலே போதும். நிறைய செடிகளை ஈஸியாக ப்ரொபகேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது. பிகினர்ஸ் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. 365 நாளும் பூக்கள் தரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஈஸியாக நம்ம வளர்த்து எடுக்கலாம். இதோட மண் கலவை எப்படின்னா நல்ல ஒரு உதிரியான மண் கலவையாக இருந்தால் போதும். கார்டன் சாயிலே போதும். இதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம எந்தவித சாயிலும் நம்ம வாங்க தேவையில்லை. இது வேரிகேட்டட் லீஃப் உள்ள சைனீஸ் வயலட். இதோட லீஃப் பாருங்கள், ஒயிட் அண்ட் க்ரீனில் இருக்கும். இதோட பூக்கள் லைட் வயலட்டில் இருக்கும். இதையும் நல்ல புஷ்ஷியாக வளர்த்துட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்டேட்ஸு. மண் கலவையை பொறுத்த வரைக்கும் நார்மலான கார்டன் மண் சாயிலே இது நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது தான். இதுக்காக தனியாக எந்த ஒரு ஃபெர்டிலைசர் உரம் அப்படின்லாம் கலக்க தேவையில்லை. மாதத்துக்கு ஒரு தடவை மாட்டு சாண எரு இருந்தால் கொடுக்கலாம்.
இல்லைனாலும் அரிசி கழுவுன தண்ணியே இதுக்கு போதுமானது. இவ்வளோ அழகான பூக்களை நம்ம என்றைக்குமே பார்த்துட்டு இருக்கலாம். பிகினர்ஸ் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. நல்லா புஷ்ஷியாக வளர்த்து எடுக்கிறதும், இதோட ப்ரூனிங், சன்லைட், உரம், மண்கலவை எல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த செடியை வச்சு வளர்த்த விதத்தில் எனக்கு என்னென்ன அனுபவங்களோ, எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இதை பற்றின வேறு ஏதாச்சும் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிளான்ட்ஸ் லவ்வருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிருங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு நாள் பூத்த பூக்கள் 2-3 நாளில் உதிர்ந்துட்டால் கூட அடுத்தடுத்த பூக்கள் ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு எப்போவுமே இதில் நம்ம பூக்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அழகாக தான் இருக்கும் பார்க்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை யாரையும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.